மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் பாதாள உலகக் குழுவில் இருந்த பிரபல அரசியல்வாதிகளின் பெயர்கள் அம்பலம். ஜனாதிபதி அனுரவின் அதிரடிகளால் பயத்தில் நோயாளிகளாகும் முன்னாள் அரசியல்வாதிகள். தயக்கமின்றி இப்பொழுதே கைது செய்யுங்கள், சபையில் உறுதி வழங்கிய சஜித் பிரேமதாச. அக்குரேகொட இரட்டை கொலை துப்பாக்கிதாரிதான் இந்துப்பட்டியிலும் துப்பாக்கி சூடு நடத்தியவர், திடுக்கிடும் தகவல்கள். வெளிநாட்டில் இலங்கையருக்கு ஆயுள் தண்டனை. ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கேட்க வேண்டும், மகா சங்க சம்மேளனத்தில் கோரிக்கை. டில்லி பயணமெல்லாம் இருக்கட்டும், தேர்தல் எப்போது, ஜனாதிபதியிடம் எதிரணி கேள்வி. 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் இன்று சந்தைகளில் விடுவிக்கப்படும். இலங்கையில் செயற்படும் குற்ற கும்பல்களுடன் பாதாள உலக குழுக்களுடனும் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த 12 அரசியல்வாதிகள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசேட விசாரணைகளில் குறித்த 12 அரசியல்வாதிகள் குறித்து தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் அரசியல்வாதிகளிடமிருந்து வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளது. ஏனைய அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளில் வகித்தவர்களே இவ்வாறு குற்றப்புலனாய்வு வலையில் சிக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல அரசியல்வாதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு அழைக்கப்படும் போது மட்டும் நோயாளிகளாக மாறுவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம், நிதி குற்றவியல் பிரிவு உள்ளிட்ட திணைக்களங்களுக்கு விசாரணைக்காக அழைக்கப்படும் போது விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் விசாரணை தொடர்பான அழைப்பானை கிடைத்தவுடனேயே நோயாளிகளாக மாறிவிடுவதாக இவர் தெரிவித்துள்ளார். ஆகவே இங்கே சபையில் இருக்கும் பலர், உங்களுக்கு நெருங்கிய பலர் மற்றும் அன்பானவர்களை மிகவும் ஆரோக்கியமாக இருக்குமாறு கூறுங்கள். காரணம், வெறும் நாட்களில் அவர்களில் பலர் விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்தந்த திணைக்களங்களிலும் விசாரணைகள் வேகமாக நடக்கின்றது. யாரும் பயப்பட தேவையில்லை. அதிகமான மேல் நீதிமன்றங்களும் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது. வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். அரசாங்கம் எந்த ஒரு ஊழல்வாதியையும் பாதுகாக்கப் போவதில்லை என்று தெரிவித்த இவர், உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள், வருகை தந்து வாக்குமூலம் அளித்துவிட்டு செல்ல சொல்லுங்கள். இதன் மூலம் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த யாரும் பாதாள உலக செயற்பாடுகளிலோ போதைப்பொருள் வியாபாரத்துடனேயோ தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தயக்கமின்றி உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். நிலையியற் கட்டளை 27/2 எதிர்க்கட்சித் தலைவரால் கடந்த மாதம் எழுப்பப்பட்டிருந்த கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 2 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என கேட்டுக்கொண்டார். அவருக்கு பதிலளித்த போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். எமது கட்சி ஒருபோதும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு துணை போவதோ அல்லது அதனை ஊக்குவிப்பதோ இல்லை. கொலை, கொள்ளை மற்றும் மோசடி போன்ற எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் நாம் அனுமதிப்பதும் இல்லை. நாங்கள் அவற்றை முழுமையாக நிராகரிக்கின்றோம். எமது கட்சியை சேர்ந்த யாராவது இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக சான்றுகள் உங்களிடம் இருந்தால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் சபையில் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் தொடர்புபட்ட பிரதான துப்பாக்கிதாரி தொடர்பில் சற்று முன் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அக்குரேகொட இரட்டை கொலை இடம்பெற்ற அடுத்த நாளே இந்துப்பட்டியில் 5 பேரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திலும் அவர் நேரடியாக பங்கேற்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தனக்கல்ல மீவல பகுதியை சேர்ந்த ரூபஸ் சுரேஷ் என்ற நபரே இரட்டை கொலை சம்பவத்தின் ஒரு துப்பாக்கிதாரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரி என்பது உறுதியாகியுள்ளதோடு குறித்த சம்பவங்கள் வெளிநாட்டிலிருந்து மல்வான டுட்டு வழிநடத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து கூறியிருந்தார். அது மாத்திரமில்லாது இவர்களுடன் மோதரர் நிபுண மற்றும் கொண்ட ரஞ்சி ஆகியோரும் இணைந்து செயற்பட்டுள்ளதோடு அக்குரேகொட கொலைக்கு T56 ரக துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சுரேஷ் ரிவால்வரை பயன்படுத்தியுள்ளதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வருகின்றமை மாத்திரம் போதுமானதல்ல என்றும் நீண்ட காலமாக முடக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்துள்ளார். இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவுடனான ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவது மிகவும் அவசியம். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் தற்போதைய இந்திய விஜயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆனாலும் இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் வெறும் சம்பிரதாய பூர்வமான பேச்சுவார்த்தைகளோடு மாத்திரம் சுருங்கிவிடக் கூடாது என்று தெரிவித்த இவர் இலங்கையில் அதிகார பரவலாக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாகாண சபை தேர்தலை வேகமாக நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவினதும் சர்வதேச சமூகத்தினதும் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது நீண்டகாலமாக செயலிழந்து காணப்படும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தி தற்போதைய அரசாங்கத்துக்கு நாட்டில் ஜனநாயகத்தை திரும்பவும் நிலைநாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை தாண்டி உள்நாட்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கபூர்வமான மற்றும் நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கொட்டப்பேட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். இன்று அகில இலங்கை பௌத்த மகா சங்க சம்மேளனத்தில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு நாட்டில் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் பிரச்சனை இல்லை, சிலர் பகிரங்கமாக இனவாத மற்றும் மதவாத கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், அந்த பட்டியலில் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னிலை வகிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை வரலாற்று சிறப்புமிக்க இடம், வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகத்தான் பௌத்த தேரர்கள் அங்கு செல்கின்றனர். ஆனாலும் பௌத்த வைராக்கியத்தை பரப்புவதற்காகவே தேரர்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். பௌத்த மதத்துக்கு அரசியல் அமைப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது வீழ்த்துவதற்காகவோ நாங்கள் இங்கு ஒன்று கூடுவதில்லை. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதால் ஜனாதிபதியும் பிரதமரும் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும். நாங்கள் ஒன்று கூடியுள்ளதன் நோக்கம் அரசாங்கம் உரிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே பாலியல் தொடர்பான கல்வி நாட்டுக்கு தேவையில்லை. பாலியல் தொடர்பான கல்வியை அறிமுகப்படுத்த அண்மையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாலியல் தொடர்பான போதிய தெளிவினை அனைவரும் கொண்டுள்ளார்கள். எனவே அந்த கல்வி தேவையற்றது எனவும் கொட்டப்பேட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் இன்று சந்தைக்கு விடுவிக்கப்படுவதாக வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 1,00,000 எரிவாயு சிலிண்டர்களை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி செல்லும் கப்பல் நாளை நாட்டுக்கு வரவுள்ளதோடு வெறும் 26ஆம் திகதி 3,900 மெட்ரிக் டன் கொண்ட மற்றொரு கப்பலும், அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் திகதி 3,700 மெட்ரிக் டன் கொண்ட கப்பலும் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வாடிக்கையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்தியுள்ளதால் அவர்களுக்கு எரிவாயுவை வழங்குவது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பொறுப்பு என்றும் நுகர்வோரை சுரண்ட நெருக்கடியை உருவாக்க அல்லது நியாயமற்ற வணிக ஆதாயங்களை பெறுவதற்கான எந்தவொரு முயற்சிக்கும் எதிராக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் பிரிந்து வாழ்ந்த தனது மனைவி வேறொருவரோடு பழகியதால் ஏற்பட்ட கோபத்தில் அவரை வாகன நிறுத்துமிடத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த 37 வயதுடைய இலங்கை நபருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 32 வயதுடைய நிரோதா என அழைக்கப்படும் நிவுன்ஹெல்லகே தோனா நிரோதா கல்பனி நிவுன்ஹெல்லா 2025 ஆகஸ்ட் 21ஆம் திகதி ஹார்பிரிப்பின் ரிவர்சைட் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடம் ஒன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். பல மாதங்களாக நிரோதாவை பிரிந்து வாழ்ந்த திசர வேரலகே என்ற நபர் ஆரம்பத்தில் குறித்த குற்றச்சாட்டை மறுத்த போதிலும் பின்னர் ஜனவரி மாதம் நியூபோர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கார்டிஃப் கிரவுன் நீதிமன்றத்தில் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் வெரலகேயின் கொடூரமான சுயநலம் நிரோதாவின் வாழ்க்கையை சுருக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடந்த அன்று காலை நிரோதா அங்கு இருப்பார் என்பதை அறிந்து வேரலகே 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமையலறை கத்தியுடன் வாகன நிறுத்துமிடத்துக்கு சென்று அவரை தாக்கியுள்ளார். அவரது காரில் இரத்த கரையுடன் கூடிய கையுறைகளும் கத்திகள் அடங்கிய பொதியும் கண்டெடுக்கப்பட்டதோடு விசாரணையில் இந்த தம்பதியினர் 2017ஆம் ஆண்டு இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு பின்னர் 2022இல் பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்தமை தெரிய வந்துள்ளது.
முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவோடு இரு புதல்வர்கள் மற்றும் இன்னொரு சந்தேக நபரையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டோடு தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதோடு நேற்று வெள்ளிக்கிழமை வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய போது லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி ஒன்று முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் 2 புதல்வர்கள் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் நீண்ட நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாட தொகுதியோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கங்கொடவில் நீதவான் ருவந்திகா மாரசிங்க இன்று குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பிறப்பித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட 6ஆம் தரத்துக்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளத்தின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளமையால் பாரிய சர்ச்சை வெடித்ததோடு அதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதுகுறித்து விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாட தொகுதி தொடர்பில் விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திர தற்காலிகமாக பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.